ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சரி, இப்போ நம்ம என்ன டிஷ் இவங்க சொல்ல போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச, அதே சமயம் ஹோட்டலுக்கு போனோன்னா முதல்ல நம்ம ஆர்டர் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பன்னீர். அந்த பன்னீரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நிறைய நேர்கள் பார்த்திங்கன்னா, மேடம் ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்டில் எப்படி செய்ய முடியும், அந்த டேஸ்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி நேர்களுக்காக இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான் இந்த கடாய் பன்னீர். இப்போ நம்ம பண்ண போகிறது கடாய் பன்னீர். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும், ஏன் சாதத்துக்கு கூட பொருந்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்ல பனி மழை இந்த காலங்கள் தொடர்ந்து வரப்போகுது. அப்போ எப்படி இருக்கும்னா, நல்லா சுட சுட ஏதாவது சாதம் போட்டு ஒரு ரசம் போட்டு சாப்பிட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு எதுவும் வேணாங்க, தேவாமிர்தம். அந்த மாதிரி ஒரு நல்ல ரசம், சென்னா ரசம், அதுதான் அடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பண்ண போகிறது கடாய் பன்னீர். இந்த கடாய் பன்னீருக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? ஹட்சன் பன்னீர் 200 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 3, குடமிளகாய் 1, வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கசூரி மேத்தி எனப்படும் காய்ந்த வெந்தயக்கீரை 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனியா 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, பட்டை ஒரு சிறு துண்டு. இந்த கடாய் பன்னீருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். இப்போ முதல்ல அந்த பொடிக்கு வேணுங்கிறத நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் வறுக்க கொடுத்துருந்தேன் பார்த்திங்களா, மிளகு, தனியா, சோம்பு. சில பேருக்கு இந்த சோம்பு வாசனை பிடிக்காதவங்க அந்த சோம்பை மட்டும் தவிர்த்துடுங்க. அடுத்தது சீரகம், ஒரு துண்டு பட்டை, இந்த காஞ்ச மிளகாய். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேவையான பொருள்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மிளகு, சீரகம், தனியா, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பட்டை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்ருக்கோம். ஏறக்குறைய நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ண கொடுத்துடலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இந்த முக்கியமாக இந்த பொடி தான் இந்த கடாய் பன்னீருக்கே ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இது வறுத்தாச்சு, இது பொடி பண்ணிடலாம். அதுக்கு இடையில் இன்னொரு கடாய் போட்டு தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது பொடி பண்ணிகிட்ருக்க நேரத்துக்குள்ளார நம்ம இந்த வெண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்க விருப்பப்படுறவங்க, வெண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அது நீங்கள் இந்த வெண்ணெய் முழுக்க உருகிடாமல் லேசாக இலகி நிற்கும்போதே நம்ம இந்த பாருங்கள் லேசாக இலகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது முழுக்க உருக விட்டிங்க அப்படின்னா நெய்யோட ஃப்ளேவர் வரா மாதிரி அதை டாமினேட் பண்ணும். அதனால் இந்த வெண்ணெயோட ஃப்ளேவர் போயிடும் இதில். ஸோ கொஞ்சம் உருக ஆரம்பிக்கும் போதே, ஓரளவுக்கு நல்லா உருக ஆரம்பிக்கும் போதே நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ பன்னீர், நம்ம இது பன்னீர் வச்சு தான் மெயினாக பண்ணுறோம் இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் பொதுவாக நல்ல சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டிஷ்ஷே டேஸ்டியாக இருக்கும். அப்போ அது அந்த சாஃப்ட்னஸ் போயிடுச்சு, ஒரு மாதிரி ரப்பராக இருந்தது அப்படின்னா அந்த பன்னீர் சாப்பிடவும் நல்லா இருக்காது. நீங்கள் பண்ணியிருக்கிற எந்த ஒரு டிஷ்ஷுமே அது வந்து ஒரு டேஸ்ட், அந்த சுவையை கொடுக்காது. ஸோ இது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கிற பன்னீர் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஹட்சன் பன்னீர். இது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ நம்ம போட்டு செய்கிற டிஷ் வந்து நல்லா அதுக்கு பாந்தமாக பொருந்தி அமைஞ்சிரும். அது பாருங்கள், வெங்காயம் வதங்குது. இந்த வெங்காயம் வதங்கும் போது ஒரு சிட்டிக்கை உப்பு, இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம அதில் குடமிளகாய் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை சேர்க்கலாம். இது ஆக்சுவலாக நல்லா ரொம்ப அப்படியே வெங்காயம் நல்லா வதங்கி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்ததுன்னா வெங்காயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இந்த வெண்ணெயில் வெங்காயம் வதங்கும் போது ஒரு வாசனையும், கூடவே இஞ்சி பூண்டு சேரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர், கட்டாயம் அது ரெண்டுமே அது நல்ல ஒரு வாசனை இருக்கும். வெண்ணெயில் வதங்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும்போது அந்த டோட்டல் டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும். ஆனால் வெண்ணெய் வந்து கேலரிஸ் கணக்கு பண்ணி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து இந்த வெண்ணெயை தவிர்த்துட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம்.
ஆக்சுவலாக பன்னீர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கோட சின்ன சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை இந்த நேரத்தில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பன்னீர் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு கேலரிஸ் ஜாஸ்தியாக, அதாவது கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. பன்னீர் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் லெவல் இருக்கும். ஸோ உங்களுக்கு பன்னீர் வந்து சாப்பிட்டா இதுக்கு அது கேலரிஸ் வந்து கூடும் அப்படிங்கிறது தான் கிடையாது. நம்ம சேர்க்குற மற்ற பொருள்களில் வேணால் அது கூடும். பட் பன்னீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரோட்டீன், நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அது. எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்லாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிருச்சு. குடமிளகா, இந்த குடமிளகா வதங்கும் போதே நம்ம இதில் அதுக்கு தேவையான மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் உங்களுக்கு வந்து கலர் இருக்கும், காரம் இருக்காது. காரத்துக்கு தான் நம்ம ஏற்கனவே மிளகும் இந்த காஞ்ச மிளகாயும் வதக்கி வச்சுருக்கோம், வறுத்து வச்சுருக்கோம். இது வந்து உங்கள் அந்த கலருக்காக அதில் கொஞ்சம் சேர்க்குறோம். பொதுவாக ஹோட்டலுங்கள்லாம் பெரும்பாலும் கலர் சேர்ப்பாங்க, ஏன்னா அது அட்ராக்ஷன். அதுக்காக நம்ம வந்து கலர் செய்யணும். அந்த குடமிளகாவும் சரி, அந்த பன்னீரும் சரி, அந்த கலர் சிகப்பாக இருக்கிற கலர் தெரியும் போது பார்க்க அழகாக இருக்கும். பட் கூடினா மட்டும் அந்த நேச்சுரல் கலரை விட்டுட்டு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலரை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் போடும்போது அது உங்களுக்கு காரமும் இருக்காது, ஆனால் கலர் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இது குடமிளகாவும் நல்லா வதங்குது. குடமிளகா ரொம்ப வதங்கிடக்கூடாது, அதுவும் ஒரு மாதிரி கிறிஸ்பாக நல்லா இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி விழுது, அதே இதில் எடுத்துடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துடலாம். குடமிளகாவில் ஒரு மைல்டு காரம் இருக்கும், அப்புறம் இந்த காஷ்மீர் மிளகாத்தூள்லேயும் ஒரு மைல்டு காரம் இருக்கும். நம்ம கொடுக்கறது வந்து அந்த மிளகுலேயும் காஞ்ச மிளகாலையும். அப்போ நீங்கள் வந்து தவிர்க்கணும், இவ்வளோ காரம் வேண்டாம், எங்களுக்கு அந்த காரத்தை கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் மிளகாயோட எண்ணிக்கையை குறைச்சிக்கோங்க, மிளகோட அளவையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பட் மற்ற பொருள் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தனியானா அதே போட்டுக்கோங்க, ஆனால் மிளகாயும் மிளகோட அளவையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா சேர்ந்து வரணும். அதுக்குள்ளேயும் நம்ம அந்த பொடி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்துங்க, இது நல்லா ஊற்றிருந்த அந்த தக்காளி சாறு இதோடு சேர்ந்து வந்துருச்சு, மிளகாத்தூளும் நல்லா சேர்ந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பன்னீரில் நார்மலாக பன்னீர் வந்து அதுக்குன்னு ஒரு இது வந்து ஒரு லேசாக அந்த பால் அந்த இதில் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி அடுத்த டேஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பன்னீர் உள்ள இது வந்து நீங்கள் அதுக்குன்னு ஒரு ருசி மட்டும் உண்டே தவிர ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம எல்லாம் சேர்க்குற பொருளை வச்சு தான் அது அந்த டேஸ்ட்டை எடுத்துக்கும். இப்போ நம்ம வதக்கிறதுல வச்சு இந்த புளிப்பு காரம் எல்லாமே இதில் இறங்கியிருக்கும். ஸோ நல்லா இப்போ கிளறின பன்னீரில் இப்போ பாருங்கள் தக்காளிலாம் வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீருக்கு வச்சுருக்க அந்த பொடி இப்போ லாஸ்ட்டில் இந்த கசூரி மேத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, காஞ்ச வெந்தயக்கீரை, அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் எதுவுமே இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ லாஸ்ட்டில் அதை நம்ம நல்லா இந்த மாதிரி கிள்ளிட்டு கையில் கொஞ்சம் கசக்கி இதை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ட்ரை மசாலா, உங்களுக்கு நல்லா தளதளன்னு இதுவாக இருக்காது, கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கும். அது அப்படியே இது கிளறியாச்சு, அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு நல்ல பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஸோ ஓகே, பன்னீர் முடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது நல்ல சுட சுட சன்னா ரசம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வெள்ளை கொண்டைக்கடலை 1/4 கப், வெங்காயம் சற்று பெரியதாக 1, தக்காளி 3, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன்,
இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1½ டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, பட்டை சிறு துண்டுகளாக 2, சோம்பு 1/4 டீஸ்பூன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெள்ளை கொண்டைக்கடலை சொன்னோம் இல்லையா, இந்த வெள்ளை கொண்டைக்கடலையை நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை தனியாக இருத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் தண்ணியை தனியாக இருத்து வச்சுருக்கேன். இந்த சென்னாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 7-8 மணி நேரம் சென்னாவை ஊற வச்சுட்டு, ஊற வச்ச சென்னாவை குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருங்க. வேக வச்சு எடுத்ததை தண்ணியை தனியாகவும் இந்த சென்னாவை தனியாகவும் வச்சுட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக இந்த சென்னாவை அரைச்சிடுங்க. ஸோ நைஸாக அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சிடுங்க. இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மொத்தமாக போட்டு எல்லாம் பண்ணும்போது நான் செய்யும்போது சொல்கிறேன், மொத்தமாக போட்டு பண்ண போகிறோம் பார்த்துப்பீங்க. அப்போ நம்ம வடிகட்டும் போது அந்த சென்னா அரைச்சதுன்னா அதில் நின்றுடும். இந்த சென்னா சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா அந்த சென்னாவில் முழுசாக இருக்கிறத அப்படி தூக்கி கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. மீதியை மட்டும் ஒன்றும் பாதியமாக அரைச்சிடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து சாப்பிடும்போது விருப்பப்பட்டவங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. பட்டை வந்து சும்மா ஒரு வாசனைக்கு நான் ஒரு 3 துண்டு பட்டை சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் சோம்போடு கூட வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கணும். அது வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அது வதங்கும் போதே போடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் போட்டுடலாம். அதோட எல்லாம் சேர்ந்து நல்லா இப்போ வதங்குது. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். சென்னா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அந்த உப்போட அளவை குறைச்சிக்கணும். ஏன்னா அந்த தண்ணியும் நம்ம சேர்க்க போகிறோம் அதில். இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து சுண்டலுக்கெல்லாம் குழம்பு வைக்கிறதுனா கூட சென்னா ஊற வச்சு வேக வச்சு வடிச்சிட்டு அந்த தண்ணி தூக்கி போட்டுறோம் பெரும்பாலும். முக்கியமான விஷயம், கட்டாயமாக இதில் ஆப்பசோடா சேர்க்க வேண்டாம். அதாவது சென்னா ஊற வைக்கும்போதோ வேக வைக்கும்போது ஆப்பசோடா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கூடுதலாக 1 மணி நேரம் ஊற வைக்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இதில் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லியிருக்கோம், திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த சோடா மாவை அழிச்சிடும். அதனால் அது தேவையில்லாத ஒரு விஷயம். நல்லா ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னா அதை நல்லா வெந்து எடுத்துடலாம். அப்புறம் இந்த நம்ம இதில் இன்னொரு இது என்னென்னா, இப்போ இதுலேயே வந்து சின்னதும் வருது, கருப்பு கடலைலாம் வருது. எந்த கடலை வேணால் உபயோகப்படுத்தலாம். ஒன்று கலரில் ஒரு மாற்றம் இருக்கும். இது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அந்த கருப்பு கடலை சேர்க்குற போது இந்த கருப்பு கடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரசத்தோட கலர் கொஞ்சம் மாறும். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது இப்போ பாருங்கள், இப்போ இது வதக்கிட்டேன். இது மாதிரி லேசாக வதங்கினா போதும். ஏன்னா குக்கரை மூடி நம்ம 2-3 விசில் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த வேக வச்ச தண்ணி மட்டும் பத்தாது இல்லையா ரசத்துக்கு, அதனால் நான் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் இந்த சென்னா இப்போ நான் ரசத்தோடு பரிமாறத்துக்கு வடிகட்டி எடுத்துருவோம் இல்லையா, அதனால் இது 1 பாதியமாக நசுக்கிறதே நான் வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடிச்சு வச்சுருக்க பொடி, இதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் விட்டுட்டோன்னா, ஒரு 2 விசில் விட்டால் கூட போதும். ஏன்னா எல்லாமே வெந்திருக்கு. வெந்த பொருள் வந்து உங்களுக்கு திரும்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அதனால் குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டதும் நம்ம எடுத்துகிட்டு அதை வடிகட்டிடலாம். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசம் வந்து சில நேரங்களில் நம்ம போடுற அந்த 1 பாதியமாக நுணுக்கி வச்சுருக்கிற சென்னாவை போடும்போது கொஞ்சம்
திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா. தேவைன்னா அப்போ நல்லா சுட வச்ச அதனால் கொதிக்க வச்ச தண்ணி திரும்ப வேணால் அந்த ரசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு அது எவ்வளோ தண்ணியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் சேர்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மற்றபடி இனி எல்லாம் தாளித்து எல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் அதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் இந்த வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த பொடிச்சு வச்சுருக்க சென்னா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வடிகட்டி அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம பரிமாற வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 விசில் விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். இப்போ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெஷரை நல்லா ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ மீதி உள்ள ப்ரெஷரு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப வேகணும், அது அப்புறம் சத்தம் அடங்கணும், இது எதுவுமே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வெள்ளன் கூட எல்லாருக்குமே தெரியும், அது சீக்கிரம் வெந்துடணும். சென்னா வேக வச்சது தான், அதனால் உங்களுக்கு வேக வைக்கணும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா கலவையாக வெந்திருக்கு. கலந்து விட்டுட்டு வடிகட்டிடலாம். ஸோ உங்களுக்கு திப்பி அந்த வெங்காயமாக அது இதுன்னு எல்லாம் திப்பிலாம் இல்லாமல் தெளிவான ஒரு ரசம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி வச்சுட்டோம். இப்போ இந்த சென்னா உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு போட்டுட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றப்போ சூப்பாக சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் ரசமாக வச்சு அதை ஊற்றிக்கிட்டாலும் சரி, அதுக்கு இந்த சென்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை வேக வச்சதை இது ஒன்றும் பாதியமாக உடைக்காமல் கூட நீங்கள் அப்படியே முழுசாக எடுத்து போட்டுக்கிட்டா கூட போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம், ஆக்சுவலாக எல்லாம் யோசிக்கலாம், இது என்ன சூப் மாதிரி இருக்குது ரசம் சொல்கிறீங்களே. ஆக்சுவலாக அந்த மிளகு சீரகம் எல்லாத்தையும் பொடிச்சு ரசத்துக்கு என்ன பொடி பண்ணுறோமோ அந்த பொடி, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ளேவரோடு நம்ம கொடுக்குறோம். அது டெஃபினட்டாக இது வந்து சூப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரசமாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல மழைக்காலம் பனிக்காலத்தில் இதை சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா சொல்வீங்க. இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த கடாய் பன்னீர், அதுக்கு ஒரு சின்ன ரீகேப். கடாய் பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை காய வச்சு அதில் மிளகு சீரகம் சோம்பு அடுத்தது கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு வெண்ணெய் உருங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் சிட்டிகை உப்பு இஞ்சி போட்டு விழுது அப்புறம் குடமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூளும் தக்காளியும் போட்டுடணும். அதுக்கப்புறம் பன்னீரும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு அது நல்லா சேர்ந்து வர மாதிரி பெரட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பொடிச்சு வச்சுருக்க பொடியும் போட்டு கசூரி மேத்தியும் போட்டு நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா கடாய் பன்னீர் ரெடி. இந்த கடாய் பன்னீருக்கு ரீகேப் பார்த்தீங்க இல்லையா. அடுத்தது சென்னா ரசத்துக்கான ரீகேப். மிளகு சீரகம் தனியா இதெல்லாம் நல்லா பொடி பண்ணி காஞ்ச மிளகாயோடு சேர்த்து பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதக்கும்போது கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்குங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சென்னா வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. பொடிச்ச பொடியை போட்டுக்குங்க. தேவையான தண்ணியும் ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டு நல்லா வடிகட்டிட்டு ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த சென்னாவை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு பரிமாறிங்க அப்படின்னா சென்னா ரசம் தயார். இப்போ இந்த சென்னா ரசத்துக்கான ரீகேப் பார்த்துட்டிங்க. 2 டிஷ்ஷுமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் கட்டாயம். ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச விஷயம் பன்னீர். பன்னீரில் நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும், இன்க்ளூடிங் மீ, எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அடுத்தது இந்த சென்னா ரசம் பார்த்திங்கன்னா நல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா அந்த குளிர் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் ஏற்ற மாதிரி இது செஞ்சு வச்சுட்டு கூட ஒரு சைட் டிஷ் நல்லா வறுத்து வச்சு ஒரு ஏதாவது காய்கறி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கேட்கவே வேணாம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச கடாய் பன்னீரும் சென்னா ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.